மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. சொல்லுங்க. ஹலோ சார், வந்துட்டேன். நீங்க எங்க சார் இருக்கீங்க? ரெஸ்டாரண்ட் உள்ள விஐபி ரூம்ல இருக்க. வாங்க. ஓகேங்க சார். எவ்வளவு நேரம் ஆகுது? இவங்க வரதுக்கு இவ்வளவு நேரம்னா நான் எப்போ ஃபேக்டரிக்கு போறது? சீக்கிரம்லாம் வரணும். அர்ஜுன் சார். எஸ். நீங்க ஜிகே கார்மெண்ட்ஸ் ஜெனரல் மேனேஜர். இன்னைக்கு உங்களை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். விஜய். விஜய், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறது நீங்க தானே? வாங்க விஜய், உட்காருங்க. ஆமா சார். ஓகே, தேங்க்யூ சார். இவரை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே. இவரு விஜய், நீங்க பிரியாவோட ஃப்ரெண்டு தானே? ஆமா சார். பரவாயில்ல சார், மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். ஞாபகம் வச்சிருக்கீங்க. தேங்க்ஸ் சார். கடை என்ன விஜய், நானே உங்களுக்கு கண்டிப்பா மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா என்ன, உங்களோட கான்டாக்ட்ஸ் எதுவுமே என்கிட்ட இல்லை இல்லையா? பிரியா கிட்ட கேட்டா கண்டிப்பா கொடுப்பாளான்னு தெரியல. அதனால என்னால உங்களை மீட் பண்ண முடியல. சார், என்ன மீட் பண்ணணும்னு நினைச்சீங்களா? சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க என்ன மீட் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சொல்லுங்க சார். என்ன சார்? என்ன விஜய், நீங்க வேற என்ன பெரிய ஆளு சின்ன ஆளுன்னுட்டு. ஓகே விஜய், நம்ம பர்சனல் அப்புறம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃபீஷியலா பேசி முடிச்சிருவோம். ஓகேவா? சொல்லுங்க விஜய். நீங்க ஆல்ரெடி ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தீங்க. அதை நாங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டோம். பட் அகைன் எங்ககிட்டயே ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. என்ன டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஷியோர் சார், அது சொல்லணும் தான் சார் வந்திருக்கேன். சார், நாங்கள் இதுக்கு முன்னாடி ரெகுலராக ஆர்டர் கொடுத்தது வந்து ஜேஜே என்டர்பிரைசஸ் கிட்ட தான். ஸோ வாட் விஜய், நீங்கள் ஆர்டர் அவங்ககிட்டயே பிளேஸ் பண்ண வேண்டியது தானே? இப்போ திடீர்னு எங்ககிட்ட மாத்தினா என்ன அர்த்தம்? சார், எங்களுக்கு அவங்ககிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்லைனா நாங்கள் அவங்ககிட்டயே ஆர்டர் பிளேஸ் பண்ணிருப்போமே சார். ஒரு வாட்டி எங்களுக்கு அவங்ககிட்ட ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் சார். ஆர்டர்ஸும் குறிப்பிட்ட டைமுக்கு எங்களுக்கு கொடுக்கல. போதா குறைக்கு டிலே பண்ணி தந்தாங்க. அது இல்லாமல் த்ரெட்ஸில் குவாலிட்டியே இல்லை. எங்களால் அந்த த்ரெட்ஸை வச்சு எந்த மெட்டீரியல்ஸும் மேக் பண்ண முடியல. எங்களுக்கு லாஸ் ஆனது தான் சார் மிச்சம். புரியுது விஜய், நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. பட் நான் இந்த விஷயத்தில் டக்குன்னு முடிவு எடுக்க முடியாது. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் யோசிச்சுட்டு உங்களுக்கு ஆர்டர் சப்ளை பண்ணாமா வேணாமான்னு ஒரு 2 days சொல்கிறேன். ஓகேங்களா? என்ன சார், நாங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் தரோம், நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணலாம்ல? எதுக்காக டைம் எடுக்கிறீங்க? விஜய், நீங்கள் நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் மட்டும் கிடையாது, இன்னைக்கு மட்டுமே அவங்க சைட்லேருந்து, அதாவது ஜேஜே என்டர்பிரைசஸோட கிளைண்ட்ஸ் இன்னைக்கு மட்டுமே ஒரு 5-6 கிளைண்ட்ஸ் கிட்ட எங்ககிட்ட தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, இன்னைக்கே 5-6 பேர் போது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? ஏன்னா நாளைக்கு மிஸ்டர் ஜெகநாதன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டக்கூடாது. என் கிளைண்ட்ஸ் எல்லாம் நீ தான் என்னமோ பண்ணி உன் பக்கம் எடுத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டக்கூடாதுல்ல. அதுக்காக தான் நான் யோசிக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு முடிவு எடுக்கிறேன். ஓகேங்களா? புரியுதுங்க சார். உங்க சிச்சுவேஷன் என்ன நல்லாவே புரியுது. பட் யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. ஏன்னா எங்க எம்டி உங்ககிட்ட ஒரு நல்ல முடிவை தான் எதிர்பார்க்குறாங்க. எங்களுக்கு உங்க குவாலிட்டி பிடிச்சிருக்கு. ப்ளஸ் நீங்க எங்களுக்கு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடியே டெலிவரி பண்றது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஷியோர் விஜய், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கண்டிப்பா என்னன்னு நல்ல முடிவாகவே சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகேங்க சார். சார், காஃபி வைங்க. காஃபி எடுத்துக்கோங்க விஜய். தேங்க்யூ சார். சொல்லுங்க விஜய், நீங்க ரீசன்ட் டேஸ்ல பிரியாவை மீட் பண்ணீங்களா? சார், நான் நேற்று கூட பிரியாவை பார்த்தேன் சார். வாட்? அப்போ நீங்க பிரியா கிட்ட பேசிட்டு தான் இருக்கீங்களா? ஆமா சார், நான் பிரியா கிட்ட பேசிட்டு தான் சார் இருக்கேன். என் கேஸை பிரியா தான் பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நான் ஒரு கேஸ் விஷயமா தான் பிரியாவை மீட் பண்ணவே வந்தேன். ஞாபகம் இருக்குங்களா சார்? ஆமாம்மா, எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்க கேஸை பிரியா பார்த்துட்டு இருக்காளா? ரைட். ஓகே விஜய், பிரியா வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னாலா? சார், உங்க கல்யாணத்தில் நடந்த எல்லாமே எனக்கு தெரியும் சார். ஏன்னா நானும் கல்யாணத்துக்கு வந்திருந்தேன் இல்லைங்களா? கல்யாணத்தில் நடந்த எல்லா இன்சிடென்ட்ஸும் எனக்கு தெரியும் சார். நல்லது விஜய், நான் எங்க உங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லி அதுக்கப்புறமா பேசணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ எனக்கும் பிரியாக்குள்ள நடந்த எல்லா இன்சிடென்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐம் ரைட்? ஆமாம் சார், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அது மட்டும் இல்லை சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரியா உங்களை மீட் பண்ண உங்க வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா? அப்போ நானும் பிரியா கூட வந்தேன். அட என்ன விஜய், வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க, ஏன் உள்ள வரல? வீட்டுக்கு வந்துருக்கலாம்ல? சாரி விஜய், நான் உங்களை பார்க்கல. பார்த்துருந்தா கண்டிப்பா விட்டுருக்க மாட்டேன். சேச்சா, தெரியும் சார், உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு இல்லை, அந்த சுச்சுவேஷன்ல வர எனக்கு விருப்பம் இல்லை, அதனால சார் வரல. அப்போ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்குல்ல விஜய்? இப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பிரியா ரொம்ப அடமெண்டா இருக்கான். அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் நான் தான் லைஃபாக வரணும்னு நினைக்கிறான். நான் அவளை எப்படி சேஞ்ச் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க விஜய். அர்ஜுன் சார், இல்லை எனக்கு ஒரு டவுட்டு, நான் கேட்டால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்க விஜய். நீங்கள் தயங்கவே வேணாம், எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. என்னால் பதில் சொல்ல முடிஞ்சா கண்டிப்பாக சொல்லுவேன், கேளுங்க. ஓகேங்க சார். இல்லை இப்போ நீங்கள் என்ன சார் முடிவு எடுத்திருக்கீங்க? பிரியாவா இல்லை நிலா சிஸ்டரா? விஜய், என்னங்க நீங்களும் பிரியா மாதிரியே பேசுறீங்க. பிரியாவா நிலாவானா நான் என்ன முடிவு எடுப்பேன்னு உங்களுக்கு தெரியாதான்? இதுக்கப்புறமா நான் எப்படி பிரியாவை நினைக்கிறேன்? அவளை நினைக்க தான் முடியுமா? அது ரொம்ப தப்பு இல்லை. ஆமா விஜய், நான் பிரியாவை லவ் பண்ணதான், அவளும் என்ன லவ் பண்ணாதான். பட் எங்க கல்யாணம் நடக்கல. அதுக்கு பதிலாக நான் வேற ஒருத்தி கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக அவளை விட்டுட்டு நான் பிரியா கூட வந்து சேர முடியுமா என்ன? அது ரொம்ப தப்பு இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் விருப்பப்பட்டனோ படலையோ
நிலா காலத்துல நான் தாலியை கட்டிட்டேன். இனி விருப்பம் இருக்கோ இல்லையோ அவ கூட தான் நான் வாழ்ந்தாகணும். அதுக்காக அவளை விட்டுட்டு பிரியா பின்னாடி போக முடியுமா என்ன? அது அதை விட பெரிய துரோகம் வேற எதுவுமே இருக்காது. என்னால பிரியாவுக்கும் கஷ்டம் தான். என்னால பிரியாவுக்கும் கஷ்டம், இந்த பக்கம் நிலாவுக்கும் கஷ்டம். என்னால இப்ப 2 பேரோட லைஃப் கேள்விக்குறியா இருக்கு. எனக்கு இப்போ பிரியா லைஃப் நல்லபடியா அமையணும். பிரியா லைஃப் நல்லபடியா அமைஞ்சிருச்சுனா தான் நான் நிலா கூட சேர்ந்து வாழ்றதா இல்லையான்னு நான் முடிவெடுக்கணும். சார், நீங்க யோசிச்சதுலாம் கரெக்ட் தான். ஆனா நிலா சிஸ்டர் கூட சேர்ந்து வாழணுமா வேணாமான்னு யோசிக்கணும்ன்றீங்க பாருங்க. அதான் சார் தப்பு. அவங்க என்ன சார் பண்ணாங்க? இங்க எல்லார் மேலேயும் ஒரு தப்பு இருக்கு. ஆனா நிலா சிஸ்டர் மேல ஒரு தப்புமே கிடையாது. தப்பே பண்ணாத அவங்க ஏன் சார் தண்டனை அனுபவிக்கணும் சொல்லுங்க? கரெக்ட் விஜய், அவ மேல எந்த தப்புமே கிடையாது. ஆனா இப்ப வரைக்கும் அவ தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். என்னால அவ ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். எதையும் வெளியில சொல்லவும் முடியாம, வெளியே தூக்கி போடவும் முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ரொம்ப தவிக்கிறான். எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா என்னால இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கும் போது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், பிரியாக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும். அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சதுக்கு அப்புறமா தான் எங்க லைஃப்பை நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். நான் எடுக்கிற இந்த முடிவு தப்பு தான். ஏன்னா நாங்க பண்ண தப்புக்கு அவ என்ன பண்ணுவா? என் கூட சேர்ந்து அவ வாழ்க்கையை இப்போ கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா என்னால இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. நிலாக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும், அவ்வளவுதான். விஜய், பிரியாவுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா சார். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா பண்றேன் சார். ஏன்னா பிரியா என்னோட ஃப்ரெண்டு சார். என் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை சார், என் மனசுல இருக்கிறவங்களும் அவன் தான். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா நான் கண்டிப்பா என்ன வேணாலும் பண்ணுவேன் சார். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார், கண்டிப்பா பண்றேன். தேங்க்ஸ் விஜய், எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் சொல்றேன் என்ன பண்ணணும்னு கண்டிப்பா சொல்றேன். முதல்ல பிரியாவுக்கு ஏத்த ஒரு நல்ல பையனா பார்க்கணும். கண்டிப்பா சார். பிரியாவுக்கு ஏத்த பையனா பார்க்கணும்ல? ஆமா, பார்க்கணும். ஓகேங்க சார். சரிங்க சார், நான் கிளம்புறேன். இருங்க விஜய், கிளம்பாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரியா வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் மீட் பண்ணிட்டு போங்களேன். பிரியா வரேன்னு சொல்லியிருக்காளா? இல்ல சார், நீங்களும் பிரியாவும் பேசுங்க. நீங்க ஏதாவது தனியா பேசுறதுக்கு இருக்கும், நீங்க பேசுங்க சார். நான் கிளம்புறேன். அட என்னங்க விஜய், இனிமே எனக்கும் பிரியாவுக்கும் தனியா பேச எதுவுமே கிடையாது. இருங்க, பிரியா வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட பேசிட்டே கிளம்புங்க. வெயிட் பண்ண. ஓஹோ, இது வேற இப்பன்னு பார்த்து சதி பண்ணுது. இதை வேற இவகிட்ட சொன்ன அவ்வளவுதான், என்ன தாக்குவாளே. இந்த வந்துட்டால லவுட் ஸ்பீக்கரு, அவ்வளவுதான். இனி ஸ்பீக்கர் ஆன் பண்ணி விட்டுருவா. வள 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 வளன்னு பேசியே நம்மள சந்தோஷமா தான் வச்சிருப்பான். என்னடி குல்ஃபி? இல்ல சார், நான் வந்துட்டேன். போலாமா? போய் உட்காரவா காருல? இல்ல கொஞ்ச நேரம் இப்படியே யோசிச்சு இருந்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போயிடுவீங்களா? அப்படியே குல்ஃபி, அது சரி. இதுக்கே நீ என்ன இந்த காட்டு காட்ட, இப்ப கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னா இன்னும் என்ன காட்டுவான்னு தெரியலையே. சரி, அதையும் சொல்லிதான் பாப்போம். இல்ல குல்ஃபி, காரு பஞ்சர் ஆயிடுச்சு. கார் பஞ்சர் ஆயிடுச்சா? ஐ, ஜாலி 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 ஜாலி. எதிர்பார்த்ததுதான் சார். என்ன, நான் வேற எதிர்பார்த்தேன், இங்க வேற நடந்திருக்கு. நான் மழை புயல் காத்து அப்படி வரும்னு எதிர்பார்த்தேன். இங்க பார்த்தா காத்து போயிருக்கு. அதான் கார்ல டயர்ல காத்து போயிருக்கு. சரி விடுங்க சார், நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இப்ப என்ன, நம்ம வெளியில போக கூடாது அவ்வளவுதானே? நான் வீட்டுக்குள்ளேயே போறேன் சார். அப்படியே குல்ஃபி, கார் பஞ்சர் ஆனதுக்கு இவ என்ன தாக்குறா பாரு. ஏய் குல்ஃபி, கார் பஞ்சர் ஆனதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? இது ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியலடி. ஒரு டயர் மட்டும் பஞ்சர் ஆயிருக்கா இல்ல 4 டயருமே ஆயிடுச்சா சார்? எதுக்கு கேக்குறா? 3 டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஏன் கேக்குற? இல்ல சார், ஒரு டயர் மட்டும் பஞ்சர் ஆயிருந்ததா அது எதிர்ச்சியா இருக்குன்னு அர்த்தம். 3 டயர் ஆயிருக்குன்னா யாரோ 3 மணி நேரம் முக்கி டயர்ல பஞ்சர் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம் சார். கரெக்டா சார்? அது வேற யாரா இருக்க போகுது? ஓஹோ, இவ என்னதான் சந்தேகப்படலாம்னு நினைக்கிறேன். போல ஒண்ணு இன்னைக்கு உன்னை கண்டிப்பா வெளியில கூட்டிட்டு போறேன்டி. அது எப்படி கூட்டிட்டு போகாம விடுவேன்? நானே ஆசைப்பட்டு தானே கூட்டிட்டு வந்தேன். அது எப்படி கூட்டிட்டு போகாம விடுவேன்? ஏய் குல்ஃபி, ரொம்ப பேசாத. இன்னைக்கு நம்ம கண்டிப்பா வெளியில போறோம். ஏன் கார்ல தான் போவோமா என்ன? மேடம் வந்தா கார்ல தான் வருவீங்களா என்ன? சார் என்ன சொல்றீங்க? என்கிட்ட கார் மட்டும் இல்ல, பைக்கும் இருக்குன்னு சொன்னேன். பாடி பைக்ல போலாம். என் கூட பைக்ல வந்தது இல்லைல்ல, வா பைக்ல போலாம். சார் பைக்கா? இல்ல சார், பரவாயில்ல, நம்ம இன்னொரு நாள் கூட போலாம். வேண்டாம், வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். ஏய் குல்ஃபி, என்ன பைக் என்னதும் பயப்படுறேன்? வா பைக்ல போலாம். உன்னை சேஃபா கூட்டிட்டு போயிட்டு சேஃபா கூட்டிட்டு வருவேன். எதுவும் நடக்காது. வா போலாம். இல்ல. என்ன ஸ்பீக்கர் அப்படியே கம்மியாகுது? இவ்வளவு நேரம் சார் சார்னு கத்திக்கிட்டு இருந்தேன்,
பைக்குன்னு ஒன்று சவுண்டு கம்மி ஆயிடுச்சு. பைக்ல போறதுன்னா என்ன அவ்வளோ பயமா என்ன? பைக்ல போறது பயம் இல்ல, உங்க கூட வரதுக்கு தான் பயமா இருக்கு. ஏய் குல்ஃபி, என்னடி திருத்தன்னு முடிச்சுட்டு இருக்கேன்? இப்போ பார்த்தலாம் இருட்டிடுச்சு. வா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரணும்ல, போலாம். சரிங்க சார். ஓய் குல்ஃபி, என்ன இப்படி நின்று எவ்வளோ நேரம் வேடிக்கை பார்க்க போறேன்? வந்து ஏறு, வாடி. வரேன் சார். ஓய் குல்ஃபி, போலாமா? போலாம் சார், உட்காந்துட்டேன். போலாம் போலாம். உட்காந்துட்டாளா? உட்காந்த மாதிரி தெரியல. உட்காந்துட்டேன்றா. என்ன சார், போக வேண்டியதானே சார்? இப்படி திரும்பி பார்த்துட்டு ஓட்ட போறீங்களா? இப்படி ஓட்டுற மாதிரினா நான் வீட்டுக்கே போறேன் சார். ஓய் குல்ஃபி, என்ன கிண்டலாம்? அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ. ஆமா, என்னடி இது நடுவில் இவ்வளோ கேப்பா? என்ன வேற யாராவது நடுவில் வந்து உட்கார போறாங்களா என்ன? இல்ல, கிட்ட உட்காந்தா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கோ இல்லையோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல சார். எதுக்கு நம்ம இப்படியே உட்காந்துட்டு போவோமே? நீங்க ஓட்டுங்க, நான் உட்காந்துட்டு வருவேன். அடி குல்ஃபி, இதுக்காக வாடி பைக் எடுத்துட்டு வந்த? இவ்வளோ அப்படி கேள்றா. நீ என்ன அர்த்தத்துல பைக் எடுத்துட்டு வந்த அது அவளுக்கு புரியுதா பாரு. வந்துட்டானா மூக்குல வேர்த்துறமே. என்னடா இவ்வளவு நேரம் ஆளையே காணுமேனு பார்த்தேன். அதான் வந்துட்டானே இந்த மகனே. அது எப்படா நான் வராம இருப்பேன்? ஆமா, இப்போ என்ன என்ன நிலா உன்னை கட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு ஒரு ஆசைக்கிட்டு வரணும் அதானே? டேய் அதெல்லாம் இல்லடா, ஏன்டா தப்பு தப்பா பேசுறேன்? அதெல்லாம் இல்ல, அவ தள்ளி உட்கார்ந்து இருக்காள, ஏதாவது ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும் போது அவ ஸ்லிப் ஆயிட்டானா அந்த ஒரு நல்ல எண்ணத்துல தான்டா யோசிச்சேன். நீ ஏன்டா தப்பு தப்பா நினைக்கிற? டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். என்ன சொன்ன? ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும் போது அவ ஸ்லிப் ஆயிடுவா. அந்த ஸ்லிப் ஆகணும் தானே நீ கிட்ட வரவே சொல்ற. நீ ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறணும் இறங்கணும், அப்போ அவ ஸ்லிப் ஆகணும், அவன் மேல வந்து பச்சக்கடும் விழணும். அதனடா மகனே உன் ஆசை. டேய் இவனை வச்சுக்கிட்டு நான் ஒரு ஆணியும் புடுங்க முடியாது அர்ஜுனு. இப்ப நீ என்ன நினைக்கிற? என்னடா இவன் நம்ம சுற்றமத்தை எல்லாத்தையும் கண்டுக்கிறானே அப்படின்னு தானே நினைக்கிறேன். டேய் இப்ப நான் வெளியில போறேன், தயவு செஞ்சு வந்துடாத. மூடிக்கிட்டு உள்ளேயே இரு. நான் அவளை எப்படி உட்கார வைக்கணும்னு எனக்கு தெரியும், நான் உட்கார வச்சுக்கிறேன். நீ மூடிக்கிட்டு உள்ளேயே அடங்கிரு. இல்லடா அர்ஜுனு, நான் ஏதாவது ஐடியா ஒரு ஆணியும் புடுங்க வேணும். மூடிக்கிட்டு இருந்தாலே போதும். சார் 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 சார், இவ வேற ஒருத்தன் உள்ள இருந்து கொள்றோம், இவன் வெளியில இருந்து கொள்றோம். என்னடி? இல்ல இன்னைக்கு வெளியில கூட்டிட்டு போவீங்களா இல்ல இதுக்கு பேர் தான் வெளியிலயா சார்? வீட்டுக்கு வெளியில நிக்க வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருவீங்களா? மொபைல் ஏய், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஒழுங்கா தள்ளி வந்து உட்காரு. தள்ளி வாடி, அப்பதான் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லைன்னா வண்டி இங்கே தான் நிற்கும். தள்ளி வா. இல்ல சார் வேண்டாம். கிட்ட வா, கிட்ட வந்து உட்காரு. சார் குல்ஃபி கிட்ட வா. சரிங்க சார். ஏய் குல்ஃபி, வெளியில போலான்னு வந்துட்டியே, எங்க போறது? எங்க போலான்னு சொல்லு, போலாம். சார் நீங்க தானே சார் வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, அதுக்காக தான் நான் அழகா ரெடியாகி வந்திருக்கேன். இப்ப என்ன கேக்குறீங்க எங்க போலான்னு? எங்க போலான்னு எனக்கு தெரியாது, நீங்க தான் எங்கேயாவது கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போங்க சார். அடி குல்ஃபி, உனக்குன்னு எதனா இருக்கும்ல, இங்க போகணும் அங்க போகணும்னு, அந்த மாதிரி எங்க போகணும்னு சொல்லு, கூட்டிட்டு போறேன். எனக்கு சார் எனக்கு நிறைய இடத்துக்கு போகணும்னு இருக்கோம் சார். அதெல்லாம் சொன்னா நீங்க கூட்டிட்டு போவீங்களா? அதெல்லாம் வேணாம் சார், நீங்களே 19 ரூபா எதனா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போங்க சார். 19 ரூபா கூட்டிட்டு போவா? ஆமா, என்ன நம்பி வரியே, நான் உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்துட்டா என்ன பண்ணுவேன்? சார் நீங்க என்ன கூட்டிட்டு போய் தொலைக்க போறீங்க? நீங்க தொலையாம இருந்தா சரிதான் சார், உங்களை நான் தான் பத்திரமா கூட்டிட்டு வரணுமே. அடி குல்ஃபி, உனக்கெல்லாம் எப்பா ஆண்டவன் வாயை வச்சிருக்கானா வேற ஏதோ வச்சிருக்கான்னு தெரியல. சத்தியமா நீ எல்லாம் தொலைவே மாட்டேடி. அப்படியே தொலைஞ்சாலும் உன் வாயால நீயே வீடு வந்து சேர்ந்துடுவ. தேங்க்யூ சார். அது சரி, இதுக்கு தேங்க்ஸா? சரி, ஏதாவது ரெஸ்டாரண்ட் போலாமா? ஐ ஹோட்டலா? போலாம் சார். நல்ல காரைக்குடி செட்டிநாடு ஹோட்டலா பார்த்து விடுங்க சார், நல்லா இருக்கும். சீக்கிரம் போங்க சார், இப்பவே போனாதான் நிறைய மெனு எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு, அதனால சீக்கிரம் போங்க சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? காரைக்குடி ஹோட்டல் வேணாவா? அப்ப வேற எதுனா நல்ல நான்வெஜ் ஹோட்டலா பார்த்து விடுங்க சார். ஏன்னா நான் இன்னைக்கு சைவம் சாப்பிட மாட்டேன் சார், அசைவம் மட்டும்தான். இன்னைக்கு நான் விரதம் சார், அசைவம் மட்டும்தான் சார் சாப்பிடுவேன். அடி குல்ஃபி, முடியலடி என்னால. சார் சார் என்ன சார் இப்ப நீங்க சிரிக்கிறீங்க தானே? ஏய் குல்ஃபி, அப்படிலாம் எதுவும் இல்லையே. போய் சொல்லாதீங்க சார்,
நீங்க முன்னாடி சிரிச்சது எனக்கு பின்னாடி தெரிஞ்சது. அது என்ன சார், எனக்கு பின்னாடி பின்னாடி சிரிக்கிறீங்க? ஏன் என்னை பார்த்து சிரிக்க மாட்டீங்களா? இல்ல என்னை பார்த்து சிரிப்பு வரலையா? உன்னை பார்த்ததுனால தாண்டி சிரிப்பே வருது. சிரிப்பேன், முன்னாடி ஒரு நாள் சிரிப்பேன், இப்ப வேணாம். கொஞ்ச நாள்ல சிரிப்பேன். முன்னால தாண்டி நிறையவே சிரிக்கிறேன். சரி சரி, நீ கேட்ட மாதிரியே நல்ல காரைக்குடி ஹோட்டலாவும் இல்ல செட்டிநாடு ஹோட்டலாவும் பார்த்து மாண்டியை நிறுத்துறேன், சரியா? சரிங்க சார், சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க. ஓரண்டி. எக்ஸ்கியூஸ் மீ சார், யுவர் ஆர்டர் ப்ளீஸ். எனக்கு ஒரு லெமன் மின்ட், அப்புறம் இவங்களுக்கு சார் இருங்க சார், எனக்கு வேணுங்கிறத நான் சொல்றேன். மேடம், எனக்கு என்னென்ன வேணும்ன்றத நான் சொல்றேன், அதுல கொண்டு வாங்க. ஓகே மேடம், சொல்லுங்க மேடம். சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நூடுல்ஸ், ஒரு பிரியாணி, அப்புறம் ஒரு சிக்கன் தந்தூரி, அப்புறம் ஃப்ரைடு சிக்கன், அப்புறம் கேஎஃப்சி சிக்கன் இருக்கா அது ஒரு பிளேட், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை ஒன்று, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஒன்று, அப்புறம் அந்த மோமோஸ் மறந்துடாதீங்க, மோமோஸ் ஒரு பிளேட்டு, அப்புறம் ஷவர்மா ரோல் ஒன்று, அப்புறம் இவ்வளவும் சாப்பிடதான் கேக்குறாளா இல்ல கொண்டு போய் வித்துருவாளா? இன்னும் நிறைய இருக்கு, நான் யோசிச்சு சொல்றேன். இப்போ நான் சொன்னது வரைக்கும் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே மேடம், நீங்க சொன்ன எல்லா ஐட்டமும் எடுத்துட்டு வந்துருங்க. கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க. எந்த டிஷ் முதல்ல ரெடியா இருக்கோ அந்த டிஷ் முதல்ல கொண்டு வாங்க. நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், ஏன்னா ஆன் தி வேல நான் சாப்பிட்டுட்டே இருந்தா நீங்க அடுத்த டிஷ் கொண்டு வந்து வைக்க முடியும். ஓகேவா? ஷூர் மேடம், நான் முதல்ல எந்த டிஷ் ரெடியா இருக்கோ எடுத்துட்டு வந்துறேன் மேடம். போங்க போங்க, போய் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க பார்க்கலாம். சீக்கிரம் போங்க மேடம். ஓகே மேடம். குல்ஃபி, இத்தனை ஐட்டம் சொல்லிருக்கியே, உனக்கு மட்டுமா? ஆமா சார், எனக்கு மட்டும்தான். அதுல நீங்க எதுவும் கேட்ட கூடாது. ஆமா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க வெறும் ஜூஸ் மட்டும் சொல்லிருக்கீங்களே, போதுமா சார்? அது உங்களுக்கு போதுமா? ஏன்னா அது பத்தலன்னு ஏன் ஐட்டத்துல எதுவும் கை வச்சிட கூடாது, அதுக்காக தான் கேக்குறேன். உங்களுக்கு எதுனா வேணும்னா நீங்க தனியா ஆர்டர் பண்ணிக்கோங்க சார். அடி பாவி, இல்லடி இவ்வளத்தையும் நீ சாப்பிடுவியா? இதுவே கம்மியா சொல்லியிருக்கேன் சார். இன்னைக்கு நான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்கேன் சார், அதனால கொஞ்சம் கம்மியா சாப்பிடுறேன். மூட் அவுட்ல? சரி சரி, ரொம்ப கம்மிதான், நீ சாப்பிடு. எங்க சார், ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் ஒரு ஐட்டம் கூட டேபிளுக்கு வரல சார். என்ன சார் ஹோட்டல் இது? சார், அடுத்த வாட்டி போகும்போது நான் சொல்ற ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க சார். அங்கதான் நம்ம கேட்டது உடனே கொண்டு வருவாங்க சார். தெரியாதனமா உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். அடுத்த வாட்டி நீ சொல்ற இடத்துக்கே கூட்டிட்டு போறோமா? இனி இங்க கூட்டிட்டு வர மாட்டேன், சரியாடி? சரிங்க சார், அடுத்த வாட்டி நான் சொல்றேன். நம்ம ஏரியாவிலே ஒரு ஹோட்டல் இருக்கு சார், அங்க போலாம். எல்லாமே சூப்பரா இருக்கும் சார். போட்டி ஃப்ரைல இருந்து குடல் கறி வரைக்கும் அப்படியே அப்படி இருக்கும் சார். வாசனை சும்மா மூக்க தொலைக்கும் சார். இது உள்ள வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு வாசனை கூட வரல சார். என்ன ஹோட்டலோ என்னமோ. ஆமாமா, அப்கோர்ஸ் இன்னும் வேணும். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ஒன்று, அப்புறம் ஸ்வீட்டுக்கு குலோப் ஜாமுன், இது ரெண்டு மட்டும் கொண்டு வாங்க, போதும். அவ்வளவுதான் இதோட. அடி பாவி, அது வயிறா இல்ல கிரைண்டரா? இத்தனை ஐட்டமா? உண்மையாவே இதை சாப்பிடுவாளா இல்ல எல்லாத்தையும் பார்சல் பண்ணி கொண்டு போய் வெளியில வித்துருவாளா? குல்ஃபி, இவ்வளத்தையும் நீ ஒரு ஆளே சாப்பிடுவியா? அதான் நான் சொன்னேன்ல சார், நானே மூட் அவுட்ல இருக்கேன்னு, அதனால இது கொஞ்சமா ஆர்டர் பண்ணிருக்கேன் சார். ஆமா சார், இப்போ நீங்க என்ன சாப்பிட்டு பத்தி கண்ணு வைக்கிறீங்களா என்ன? கண்ணு? சீ சீ சீ, நான் ஏன் உன்னை பார்த்து கண்ணு வைக்க போறேன்? நீ ஏதோ கொஞ்சமா ஆர்டர் பண்ணிருக்க, நீ சாப்பிடு. இதுவே உனக்கு 10 10 10 சொல்லு, இன்னும் கூட நம்ம நிறைய ஆர்டர் பண்ணலாம். ஹோட்டல்ல நிறைய ஐட்டம் இருக்காமா, அதெல்லாம் தீர்ந்து போற வரைக்கும் நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். சாப்பிடுமா, சாப்பிடு. ஆமா சார், எனக்கு இது 10 10 இப்போதைக்கு இது சாப்பிடுறேன் சார். சப்போஸ் பத்தலனா அப்புறம் சொல்றேன். நான் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நீங்க ஆர்டர் பண்ணிடுங்க, அப்புறம் சாப்பிடுறேன். ஏன்னா நடுவுல கேப் விட்டா வயிறுல கேப் விழுந்துரும் சார், அதனால கேப் விடாம சாப்பிடணும். ஓகேங்களா? சரி சார், நான் சாப்பிடும்போது என்ன பார்க்காதீங்க, எனக்கு வயிறு வலிக்கும், அங்கிட்டு திரும்பிக்கோங்க. சரிம்மா, நீ சாப்பிடு. கையில எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு ஐயா, வாய் ஊறுதானே. இனிமே இப்ப வாழ்நாள் சாப்பிடவே மாட்டாளோ? மணி குல்ஃபி, வயிறு ரொம்பச்சா இல்ல இன்னும் வயித்துல எங்கேயாவது கேப் இருக்கா? ஆமா சார், ஏதோ கொஞ்சம் காலியா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு சார். போற வழியில ஏதாவது குல்ஃபி கில்ஃபி வித்தா சாப்பிட்டு போலாம் சார். என்னது இன்னுமா? அடி பாவி குல்ஃபி, அது சரி, இவகிட்ட பேசலாம் தான் வெளியில வந்தேன், ஆனா பேசுறது தவிர மத்தது எல்லாம் பண்றா. ஏய் குல்ஃபி, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க சார், என்னன்னு சொல்லுங்க. நான் இன்னைக்கு பிரியாவை பார்க்க போறேன்னு சொன்னேன்ல,
ஆமா அது என்ன ஆச்சு? என்ன பேசுனீங்க? எதுவுமே கேட்க மாட்டேன். சார், அது இல்ல சார், நீங்க பேசிருப்பீங்க, அத போய் நான் கேட்டா அது அவ்வளவு டீசெண்டா இருக்காதுல்ல, அதனால சார் எதுவும் கேட்கல. பிரியா பாத்தீங்களா? பிரியா நல்லா இருக்காளா? அவளை விசாரிச்சீங்களா? அதெல்லாம் அவளை பார்த்துட்டேன், விசாரிச்சாச்சு, நல்லா தான் இருக்கா, அவளுக்கு எந்த குறையும் இல்லை. அவளை பார்த்து என்ன பேசுனேங்கிறத உன்கிட்ட நான் சொல்லணும்ல, சொல்றேன். அர்ஜுன், நீயா நீயா என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டது? நீ எனக்கு ஃபோன் பண்ணதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அதுவும் ஃபோன் பண்ணது மட்டும் இல்லாம என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வா மீட் பண்ணணும்னு சொன்ன பாரு, எனக்கு அது இன்னும் சந்தோஷமா இருந்ததுடா. நீ என்ன கூப்பிடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா எனக்கு தெரியும் அர்ஜுன், நீ கண்டிப்பா என்ன தேடி வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அர்ஜுன். சொல்லு அர்ஜுன், எதுக்கு என்ன கூப்பிட்ட? என்கிட்ட பேச தானே கூப்பிட்ட? எனக்கு தெரியும் நீ என்ன கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அர்ஜுன். நீ என்ன மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்னா நான் உன்னை ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, அப்போ நீ என்ன மிஸ் பண்ணுவ எனக்கு தெரியும். உன்னால என்ன பார்க்காமல பேசாமல இருக்க முடியல, அதனால என்ன கூப்பிட்டேன். சொல்லு அர்ஜுன், எதுக்கு இப்ப அமைதியா இருக்க? சொல்லு அர்ஜுன். பிரியா, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை மிஸ் பண்ணதுனாலையும் உன் ஞாபகம் வந்ததுனாலையும் உன்னை கூப்பிடல. அதுக்காக உன்னை பார்க்கணும்னு நினைக்கல. உன்கிட்ட பேசணும், உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். நீ நினைக்கிற மாதிரி வேற எந்த அர்த்தமும் கிடையாது. அர்ஜுன், எதுக்கு இப்ப போய் சொல்லிட்டு இருக்க? இங்க நீ நானும் மட்டும் தானே இருக்கோம், எதுக்கு நான் போய் சொல்லிட்டு இருக்கேன்? இங்க பாரு அர்ஜுன், உன் மனசுல பட்டதை பேசு, யாருக்காகவும் போய் சொல்லாத, சரியா? பிரியா, நான் சொல்ல வந்தது என்னன்னு முதல்ல கேளு. தேவையில்லாம நீயா ஏதோ ஒரு கற்பனையில இருக்காது, சரியா? கற்பனையா? நானா? என்ன அர்ஜுன் பேசிட்டு இருக்க? நான் இந்த கற்பனையில இருக்க போறேன்? இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் லவ் பண்ணிருக்கோம். அப்ப என்ன பேசியிருக்கோம் உனக்கு மறந்துருச்சா? நீ என்னோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு பேசணுமே, மறந்துட்டியா அர்ஜுன்? அர்ஜுன், என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? ஆமா, இப்ப நம்ம லைஃப்ல எல்லாமே மாறிடுச்சு தான், நான் இல்லைன்னு சொல்லல. இதை அப்படியே திரும்பவும் பழையபடி மாத்திடலாம். நான் தான் உனக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன்ல. இங்க பாரு அர்ஜுன், இப்ப நம்ம லைஃப்ல என்னென்னமோ மாறிடுச்சு, இதை நம்ம அப்படியே திரும்பவும் நம்ம பழைய லைஃப்க்கு கொண்டு வரலாம். அர்ஜுன், பிரியா, நம்ம 2 பேர் தான் சேரணும். இங்க பாரு அர்ஜுன், இடையில யார் யாரோ வந்துட்டாங்கன்றதுக்காக நம்ம 2 பேர் பிரிஞ்சிடணும்னு எதனா இருக்கா? அதெல்லாம் முடியாது. இப்போ என் மனசுல நீ தான்டா இருக்க, உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா நீ பேச்சுக்காக இல்ல இல்லன்னு சொல்லாத, அதை நான் நம்பவும் மாட்டேன், ஏத்துக்கவும் மாட்டேன். பிரியா, பிரியா, என் பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. நீ என் பொறுமையை ரொம்ப சோதிச்சு பாக்குறேன். இங்க பாரு பிரியா, நான் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு சொன்னதே வேற விஷயம். ஆனா இப்ப நீ பேசிட்டு இருக்கிறது வேற விஷயம். பிரியா, ஃபர்ஸ்ட் உன் மனசுல ஒண்ணு நினைச்சுக்கோ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இப்ப இன்னொருத்திக்கு ஹஸ்பண்ட். So what? இங்க பாரு அர்ஜுன், உனக்கும் நிலாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, I know that, எனக்கு அது தெரியும். ஆனா நீ இன்னும் நிலாவை உன் பொண்டாட்டியா ஏத்துக்கல, இதுவும் எனக்கு தெரியும். ஏன் உன் நலல் கூட நிலா மேல படலைங்கிறது எனக்கு தெரியும். எதுக்காக இதெல்லாம் பண்ணாம இருக்க? அப்போ உன் மனசுல நான் தானே இருக்கேன், உன்னால என்ன மறக்க முடியல, அதனாலதான் நிலா கிட்ட நெருங்க முடியல. நான்சென்ஸ். உனக்கு தெரியுமா நீ என் மனசுல இருக்க, அதனால தான் நான் நிலாவை தொடலன்னு? இங்க பாரு பிரியா, நானும் நிலாவும் இப்பவும் சேர்ந்து வாழ தயாரா இருக்கும். ஆனா நான் உன் லைஃப் என்னால ஸ்பாயில் ஆயிடுச்சுங்கிறதுக்காக தான் அமைதியா இருக்கேன். உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் நிலா கூட சேர்ந்து வாழணுங்கிற முடிவோட இருக்கேன். Just silly. இதெல்லாம் நீ சொன்ன நான் நம்பிடுவேனா? அர்ஜுன், எனக்கு என் அர்ஜுனை பத்தி தெரியும். என் அர்ஜுனோட மனசுக்குள்ள இந்த பிரியா மட்டும்தான் இருக்கேன். உன்னால என்ன மறக்க முடியாதுடா. எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்? இங்க பாரு அர்ஜுன், எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசி அதை இதுன்னு என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன்? இப்படியெல்லாம் என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணாத, நீயும் கன்ஃபியூஸ் ஆகாத. நான் சொன்ன கேளு, நிலாக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, அவ போட்டும், அவ போய் அவ லைஃபை பார்த்துக்கிட்டும், நம்ம 2 பேரும் நம்ம லைஃபை பார்க்கலாம் அர்ஜுன். நீ பாரு அர்ஜுன், நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் இதுதான் சொல்றேன், நான் உன்னை மறக்க மாட்டேன். உன்னை மறந்துட்டு என்னால வாழவும் முடியாது. அப்புறம் நீ சொன்ன பாரு, என்ன எனக்கு ஒரு நல்ல லைஃப், என்னோட நல்ல லைஃப் நீ மட்டும்தான்டா. பிரியா, சரி, நான் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு பார்க்குறேன் பிரியா. உன்னை நான் நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன், இனியும் நான் உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாது. உனக்கு ஒரு நல்ல லைஃபை நான் அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
நீ ஆனா என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. நீங்க பாருமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்காக ஒருத்தி அங்க காத்துக்கிட்டு இருக்கா. அவ தான் என் லைஃப்ல. இனி அவ மட்டும்தான் என் லைஃப். நான் யாரோட லைஃப்லயும் வர மாட்டேன், வரவும் முடியாது. என்னோட லைஃப் அவ தான், அவளோட லைஃப் நான் தான். சும்மா இது ஆதரவு போட்டு உன் மனசை வீணா போட்டு குழப்பிக்காத. உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு வைக்கணும், அது என் பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னால நீ எல்லா இடத்துலயும் ஹர்ட் ஆயிருக்க, என்னால நீ நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டிருக்க. அதுக்கான பிராயச்சித்தமா தான் நான் இதை நினைக்கிறேன். அர்ஜுன், இங்க பாரு அர்ஜுன், இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு அர்ஜுன், இன்னொருத்தன் கூட எனக்கு கல்யாணமா? நோ வே, அதுக்கெல்லாம் வழியே கிடையாது. எனக்கு நீ மட்டும்தான்டா. நான் கல்யாணம் ஒன்று பண்ணணும்னா அது அர்ஜுனை மட்டும்தான். சும்மா நிலா நிலான்னு இப்போ உன் பாட்டு பாடிட்டு இருக்காத. எனக்கு தெரியும் உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு. நீ சொல்லிட்டா நான் நம்பிடுவேனா? நான் மட்டும்தான்டா உன் மனசுல இருக்கேன், எனக்கு அது நல்லா தெரியும் அர்ஜுன். இங்க பாரு அர்ஜுன், ஏன் அர்ஜுனை பத்தி எனக்கு தெரியாதா? அர்ஜுன், நம்ம 2 years லவ் பண்ணிருக்கோம் அர்ஜுன். நான் உன்னை நிறைய புரிஞ்சு வச்சிருக்கேன், நீ என்ன நிறைய புரிஞ்சு வச்சிருக்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றது நியாயம். அதை விட்டுட்டு நேத்து வந்தவ கூட சேர்ந்து வாழ போறேன்னு சொல்ற, அது எந்த வகையில நியாயம்? அவளுக்கு உன்னை பத்தி என்ன தெரியும், உனக்கு அவளை பத்தி என்ன தெரியும்? அவளுக்கு உன்னை பத்தி ஒரு மண்ணும் தெரியாது, உனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாது. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்ன்ற என்ன அர்ஜுன்? எல்லாமே கரெக்டா முடிவெடுப்பா, இதுல மட்டும் ஏன் இப்படி இருக்க? உனக்கு ஏத்தவ நான் மட்டும்தான். அந்த முட்டாள் உனக்கு ஏத்தவளா? அர்ஜுன், அந்த முட்டாள் உன் பக்கத்துல கூட நிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவ. சரி போனா போட்டும், நீ அவ கழுத்துல தாலி கட்டிட்டேங்கிறதுனால அவ உன் கூட உன் ரூம்ல இருக்கான். ஜாஸ்டஸ் அவ்வளவுதான். உன் ரூம்குள்ள இருக்கான், அவ்வளவுதான். உன் மனசுக்குள்ள அவளால வரவே முடியாது. பிரியா, யாரை பத்தி முட்டாளு சொல்றான்? அவ என் பொண்டாட்டி. இந்த நிமிஷம் அவ எனக்கு மனைவி. அவளை ஏன் முன்னாடியே முட்டாளு சொல்றான்? முட்டாளா இருந்திருந்தா என்னைக்கு என்னை விட்டுட்டு போயிட்டு இருப்பாடி. அவ எனக்கானவ. என் கூட அவ கூட நிக்கதான் எனக்கு தகுதி இல்லை. எனக்காக அவ இப்ப வரைக்கும் எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு என் ஃபேமிலியோட சந்தோஷமா இருந்துகிட்டு நான் அவளுக்கு இப்ப வரைக்கும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கல. ஆனா அவ எதையும் பெருசா நினைக்காம எனக்காக எல்லாத்தையும் பொருட்படுத்தாம எனக்காக எல்லா விஷயத்திலுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அவளை போய் முட்டாளு சொல்ற, அவளை முட்டாளு சொல்ற நீ தாண்டி முட்டாள். நானும் கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, உன்கிட்ட எல்லாமே பொறுமையா எடுத்து சொல்லணும்னு தான் உன்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஆனா நீ என் பொறுமையை சோதிச்சது மட்டும் இல்லாம என் முன்னாடியே என் பொண்டாட்டிய முட்டாள்னு சொல்ற. என் பொண்டாட்டிய முட்டாள்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாதுடி. என் மனசுல அவ வந்துட்டாளா வரலையான்னு எனக்கு சொல்ல தெரியல. அதே போல அவ மனசுல நான் இருக்கனா இல்லையானு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப வரைக்கும் நாங்க 2 பேரும் கணவன் மனைவி. எங்க 2 பேருக்குள்ள 3வது மனுஷங்க வரக்கூடாதுன்னு நாங்க 2 பேரும் தெளிவா இருக்கோம். அதே போல நாங்க 2 பேரும் ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சிருக்கோம். இந்த 2 வருஷத்துல நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதை விட அவ என்ன புரிஞ்சு நடந்துகிட்டது தாண்டி அதிகம். உன்னை லவ் பண்ணும்போது எத்தனையோ நாள் உன் பிடிவாதத்தை என்னால மாத்திட முடியும், கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா உன் பிடிவாதத்தை என்னால மாத்திட முடியும்ன்ற கான்பிடென்டோட தாண்டி நான் இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது, உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா உன் பிடிவாதத்தை என்னால மாத்திருக்க முடியாது. உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா என் லைஃப் தான் ஸ்பாயில் ஆயிருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு வச்சுட்டடி. அர்ஜுன், என்ன அர்ஜுன் இப்படி எல்லாம் பேசுற? அந்த சொன்னல, உன்னை பல தடவை ஹர்ட் பண்ணிட்டு இந்த டைம் உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாது, உன்கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லி உனக்கு புரிய வைக்கணும்னு தான் இவ்வளவு தூரம் உன்னை தேடி வந்தேன். ஆனா நீ என் பொண்டாட்டியை பார்த்து முட்டாள்னு சொல்ற, நீ தாண்டி பெரிய முட்டாள். இங்க பாரு பிரியா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்காக ஒருத்தி அங்க இருக்கான். இப்ப இல்ல, எப்பவுமே அவ மட்டும்தான். நீ சொன்னப்ப விவாகரத்து, டைவர்ஸ், அது எங்க 2 பேருக்கு இடையில இப்ப இல்ல எப்பவுமே வராது. முடிஞ்சா உன் எண்ணத்தை நீ மாத்திக்கிட்டு உன் லைஃப நல்ல விதமா அமைச்சுக்க பாரு. உனக்கு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும்னு நான் வந்தேன்டி. ஏன்னா உன்னோட லைஃப்ல ஒரு பார்ட்டா நான் வந்து போயிருக்கேன். என்னால நீ நிறைய இடத்துல ஹர்ட் ஆயிருக்க, நிறைய இடத்துல உன்னை நான் கஷ்டப்படுத்திருக்கேன்னு நினைக்கும் போது உனக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அதனாலதான் உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ ப்ளீஸ் பிரியா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. உன் எண்ணத்தை மாத்திக்கிட்டு உனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடு. அந்த கல்யாணத்தை நானும் என் பொண்டாட்டியும் முன்ன நின்று நடத்தி வைக்கிறோம். சீக்கிரமா உனக்கான ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை சீக்கிரம் சூஸ் பண்ண. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனி உன்கிட்ட பேச எனக்கு எதுவுமே கிடையாது. நீ பேசுறது கேட்கறதுக்கும் நான் தயாரா இல்ல. யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கோ
நொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. சரி அர்ஜுன், இப்ப நான் பேசலாமா? நான் பேசுறதை கேட்க கூட நீ தயாரா இல்லைன்னு சொன்னல. பரவாயில்ல, ஆனாலும் நான் பேசுவேன். ஏன் அர்ஜுன் கிட்ட நான் பேசுவேன். ஏன் அர்ஜுன் கிட்ட என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க யாருமே கிடையாது. நீ ஏன் அர்ஜுன்ரா? என்ன சொன்ன? எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை பார்த்துக்கவா? என் வாழ்க்கையை நீ தானே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை துணையை தேடுன்ற. என் வாழ்க்கையை நீதான், என் வாழ்க்கை துணையும் நீதான். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணுனா அது உன் கூட மட்டும்தான். என் கழுத்துல தாலி ஏறணும், அது உன் கையால ஏற தாலி மட்டும்தான். நீ ஏன் என் கழுத்துல தாலியை கட்டுவ அர்ஜுன்? கட்டுவ. இன்னைக்கு இப்படி பேசுற நீ, ஒரு நாள் நீ ஏன் உன் கையால என் கழுத்துல தாலியை கட்டுவடா. பிரியா ஷட் அப். என்ன பேசுறேன்னு தெரியாம பைத்தியக்காரி மாதிரி பேசாதடி. உன்கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு நான் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன் பிரியா. ஆனா நீ புரிஞ்சுக்காம பேசுற. இங்க பாரு பிரியா, என்னால உனக்கு நிறைய கஷ்டங்கள் தான். அந்த கஷ்டத்தை நானே போக்கணும்னு பாக்குறேன். ஆனா நீ திரும்ப சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்க. அதுதான் அர்ஜுன் நானும் சொல்றேன். உன்னால எனக்கு எவ்வளவு கஷ்டம், அந்த கஷ்டத்தை நீ தானே போக்கணும். அதுக்கு தான் சொல்றேன், என் கழுத்துல தாலியை கட்டேன்னு. ஓகே, நீ நிலாவை டைவர்ஸ் பண்ண வேணாம், என்னையும் விட வேணாம். என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க அர்ஜுன், ப்ளீஸ் அர்ஜுன். சீ, நீ ஒரு பொண்ணா? எதுக்கு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க பிரியா? உன் பேர்ல நான் நிறைய மரியாதை வச்சிருந்தேன். ஆனா இப்ப நீ சொன்ன வார்த்தையில உன் மேல இந்த மரியாதையை எனக்கு கேட்டு போச்சு. கோவம் வருதா அர்ஜுன்? இது மாதிரி தானே எனக்கும் இருக்கும். உன்னை மனசை சுமந்துட்டு இருக்கேன், என்ன வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னியே, இப்படி தானடா எனக்கும் இருக்கும். பிரியா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கா. எனக்கு ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சு. இனி நீ உன் லைஃபை பார்த்துட்டு போன்னு சொல்றேன். ஆனா நான் சொல்றது நீ தப்பா எடுத்துக்கிற. இங்க பாரு பிரியா, ப்ளீஸ்மா, உனக்கு அந்த லைஃபை நீ நல்லபடியா அமைச்சுக்கமா. உனக்காக நானும் கூட பாக்குறேன். உனக்கு ஒரு நல்ல பையனா இன்னும் கண்டிப்பா பாக்குறேமா. எனக்கு கனவு நீ மட்டும் தான்டா, நீ மட்டும்தான். நான் உன்னை தவிர வேற யாரையும் நினைக்கவே மாட்டேன். லவ் யூ அர்ஜுன், ஐ லவ் யூ. தன்னடக்கம் வேணும் அம்மா, பெண்மைக்கது நல்லதம்மா. காமத்துக்கும் மோகத்துக்கும் கால நேரம் உள்ளதம்மா. இல்லறத்தில் இன்ப துன்பம் இரண்டும் உள்ளது பொன்னம்மா. விஜய், விஜய் எதுக்கு ஃபீல் பண்றான்? அப்போ பிரியா, விஜய், பிரியா என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? ஓ, காலில் ஒரு முள்ளு கச்சா கண்ணு கலங்குது. கண்ணில் ஒரு தூசு பட்டா கைதான் ஓடுது. அர்ஜுன், அர்ஜுன் நீ ஏன்டா இப்படி பண்ற? ப்ளீஸ் அர்ஜுன், என்ன புரிஞ்சுக்க. அப்படியே விட்டேன்னு வச்சுக்கோ. போன போட்டு நான் பொறுமையா இருக்கேன். இங்க பாருடி, என் கோவத்தை ரொம்ப கலப்புற நீனு. அரைஞ்சன்னு வச்சுக்கோ, ஒன்னு ரெண்டு பொழுத்துறேன் பாத்துக்கோ. என் பொண்டாட்டியை நீ இது வரைக்கும் தொட்டதில்ல நீ. சே, இதுதான் லாஸ்ட் பிரியா. இன்னொரு தடவை நீ என்னை தொடணும்னு நினைச்சா நான் மனுஷனா இருக்க மாட்டேன், மிருகமா மாறிடுவேன் பாத்துக்க. அர்ஜுன், வாயை மூடு பிரியா. இங்க பாரு பிரியா, உனக்கு ஒரு நல்ல லைஃபை நீ அமைச்சுக்கோ. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். உனக்கு ஏத்தவன் உன் பக்கத்துலயே கூட இருக்கலாம். அவன் யாருன்னு தேடி கண்டுபிடி. அவனுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா உன் லைஃபை ஸ்டார்ட் பண்ணு. இங்க பாரு பிரியா, என்னோட ஒரே ஒரு அட்வைஸ், நீ விரும்பின ஒருத்தனை விட உன்னை விரும்புறவனை கல்யாணம் பண்ணிக்க. நீ சந்தோஷமா இருப்ப. இப்ப என் லைஃப்ல அதாண்டி நடக்குது. நான் விரும்பினதை விட என்ன விரும்பின ஒருத்தி வந்திருக்கான். கண்டிப்பா என் லைஃப் நல்லா தான் இருக்கும். அதுதான் உனக்கும் சொல்றேன். உன்னை விரும்பினவன் யாருன்னு பார்த்து அவனை கல்யாணம் பண்ணிக்க. ரொம்ப தேடாத, உன் பக்கத்துலயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சீக்கிரமா அவன் யாருன்னு கண்டுபிடி. இவ்வளவுதான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். என்ன பேசணும்னு நினைச்சனோ அதை பேசிட்டேன். என் மனசுல இருக்கிறதையும் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு தடவை என் முன்னாடி என் பொண்டாட்டி ஏதாவது நீ பேசணும்னு நினைச்சேன், அப்பவும் இதே மாதிரி பொறுமையா இருக்க மாட்டேன். அர்ஜுன் யாருன்றத காட்ட வேண்டியது வரும். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், புரியுதா? கிளம்புறேன். விஜய், சொல்லுங்க சார். உங்க ஆர்டரை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வாங்க, அதுக்கான டீட்டெயில்ஸை பத்தி பேசணும். மார்னிங் 10 o'clock ஷார்ப்பா வந்துருங்க. ஷியோர் சார், நான் கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே விஜய், நான் கிளம்புறேன். அப்புறம் விஜய், உங்க ஃப்ரெண்டு பிரியாவை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல சேர்த்துருங்க. ஏன்னா உங்க ஃப்ரெண்டு இப்ப கொஞ்சம் புத்தி பேதலைஞ்சு போயிருக்கான். அவ புத்தியை தெரிய வைக்க வேண்டியது ஒரு ஃப்ரெண்ட் அவங்க கடமை.
ஒரு ஃப்ரெண்டா பண்றீங்களா இல்ல மொத்தத்துக்கு அவ புத்தியை தெரிய வைங்க. வரேன் சாரி, உன்கிட்ட வரேன்னு சொல்லக்கூடாது. போறேன். குட் பை. வானுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன். என் பாதத்தில் பள்ளி கொள்ள உனக்கு ஒரு அனுமதி தந்தேன். ஏய் குல்ஃபி, என்னடி நானும் வர வழியெல்லாம் பேசிட்டு வரேன், நீ எதுவுமே பேசாம அமைதியா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கான். ஏய் குல்ஃபி, என்ன நான் பிரியா கிட்ட பேசுறது ஏதாவது தப்பா? சேச்சே, அதெல்லாம் என்ன தப்பும் இல்லை சார். நீங்க பேச வேண்டியதுதான் பேசியிருக்கீங்க. ஆனா பிரியா மனசு மாத்திக்கிற மாதிரி இல்லையே. ஆமா, அவதான் பிடிவாதக்காரியாச்சே. அவ பிடிவாதக்காரின்றதுக்காக நான் எதுவும் பண்ண முடியாது. நான் உள்ளதை சொல்லிட்டேன். இனி அவதான் யோசிக்கணும். அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு நான் ரொம்ப மெனக்கிறேன். ஆனா அது அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு புரியுது சார். சார், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? குல்ஃபி, நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். நீ எதுவும் கேட்க வேணாம், போய் வேலையை பாரு. ஓ இல்ல சார், நான் என்ன கேட்கறேன்னா. நிறுத்தடி, நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு நான் ஆள் இல்லை, சரியா? போய் வேலை இருந்தா பாரு. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். எனக்கு டயர்டா இருக்கு, நான் படுக்கணும். ஏன் இந்த பிரியா இப்படி இருக்கா? ஏன் அவன் மனசை மாத்திக்கவே மாட்டேங்கிறான்? இன்னமும் இவரையே மனசுல நினைச்சிட்டு இருந்தா எப்படி? இப்ப இவர் என்னோட புருஷன்ல, இவர் ஏன் அவன் நினைச்சிட்டு இருக்கணும்? இது எப்பதான் மாறும்? நானும் இவரும் கடைசி வரைக்கும் இப்படியேதான் இருக்கணுமா? ப்ளீஸ் பிரியா, உன் மனசதான் கொஞ்சம் மாத்திக்கியே. இனிமே என்ன பண்ண முடியும்? நான் உன் வாழ்க்கையில குறுக்க வரணும்னு வரல, எல்லாமே ஏதோ தவறுதலா நடந்துருச்சு. அதுக்காக இன்னமும் என் புருஷன் நீ மனசுல நினைச்சிட்டு இருந்தா எப்படி? மாத்திக்க பிரியா உன்ன. இவர் எனக்கு வேணும் பிரியா. இவர் எனக்கு மட்டும்தான், என் ஒருத்திக்கு மட்டும்தான் பிரியா. ப்ளீஸ் பிரியா, உன் மனசை நீ மாத்திக்க. ஏய் குல்ஃபி, இங்க இருந்தா என்னோட டிஷர்ட் எங்கடி? அங்கதான் சார் இருந்தது. ஏய், ரொம்ப நேரமா தேடி கிடைக்கல. வா, வந்து எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடு. அங்கதான் சார் இருந்தது. அதான் சொல்றேன், ரெடி கிடைக்கலன்னு. வாங்க, வந்து எடுத்து கொடு. மேடம் என்ன ரொம்ப பிஸியா இருக்கீங்களா என்ன? சரி, பிஸியா இருந்தா வர வேணும். ஐயோ சார், பிஸிலாம் ஒண்ணும் இல்ல, இருங்க வரேன். பாப்பா, இவரு ஏன்டா இப்படி இருக்காருன்னு தெரியல. சார், அங்க கபோர்ட்ல ஃபுல்லா பாத்தீங்களா? ஏய், பார்த்துட்டேன்டி, கிடைக்கல. கொஞ்சம் எடுத்து கொடு ப்ளீஸ், எனக்காக கொஞ்சம் எடுத்து கொடு. ரொம்ப டயர்டா இருக்குடி. எதுக்கு சார் ப்ளீஸ் எல்லாம்? இருங்க, நான் எடுத்து தரேன். சரிடி. சார், இந்த டி-ஷர்ட்டை பாருங்க. இல்ல குல்ஃபி, Black கலர். Black கலரா? Black கலர். சார், இதுவா பாருங்க. எங்க? அது இங்க கொண்டு வா. இந்த இருங்க சார், எடுத்துட்டு வரேன். நீங்க தேன் வேண்டும் வண்டோடு கூட உயிர் குளிரது காதல் உறவாடி நகருது ஒரு விரல் கம்மங்கருது கிட்ட வருது கொல்லப்புறமா கொஞ்சம் வருது. ஏய், பார்த்து வரலாம்ல? இல்ல சார், பார்த்துதான் வந்தேனா. மனசு முழுக்க வேற எங்கேயோ இருந்துதா, அதான் இங்க கவனம் இல்லாம போயிடுச்சு சார். குல்ஃபி, இப்ப எதுக்கு நீ அப்செட்டா இருக்க? ஏய், அவ என்ன பேசினாங்கிறது உனக்கு சொல்லணுன்றதுக்காக தான் சொன்னேன். மற்றபடி நீ கஷ்டப்படணும்னா சொல்லல. இங்க பாடி குல்ஃபி, அவ அப்படி பேசிட்டா எதுவும் நடக்காது. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத, சரியா? சீக்கிரமே பிரியா அவன் மனசை மாத்திப்பா. கண்டிப்பா மாத்திப்பான். மாத்திக்கலனாலும் நான் மாத்திக்க வைப்பேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, சரியா? புரியுது சார். அது சரி. இன்னும் இவன் மனசுல குழப்பம் தீரல போல இருக்கு. இவன் குழப்பம் தீரணும்னா என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணுவோம். சார், போதும், கையெடுக்கிறீங்களா? இப்படியே எவ்வளவு நேரம் பிடிச்சுக்கிட்டே இருப்பீங்க? ராத்திரி முழுக்க பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கை வலியும் எனக்கு இடுப்பு வலியும் வந்துடும். ஏதோ பிடிச்சிட்டேன், விடுறதுக்கு தான் மனசு இல்லையே. என்ன சார், விடுறதுக்கு மனசு இல்லையா? ஏய், என்னடி குல்ஃபி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, விடுறேன். இடுப்பு வலி வரும்னு சொன்னீங்க, அதை யோசிச்சேன். இடுப்பு வலிக்கு முன்னாடி கொடுத்த மாதிரியே வைத்தியம் கொடுத்துடலாமான்னு யோசிக்கிறேன். கொடுத்துடலாமா? அது சரி. வேணாப்பா சாமி, எனக்கு அந்த வைத்தியமே வேணாம். நீங்க வேணா வேற யாருக்காவது கொடுங்க, என்ன ஆளை விடுங்க. ஏய், என்னடி வேற யாருக்கு கொடுக்க சொல்ற? ஓ, அன்னைக்கு சொன்னீங்க கைத்தொழில், அதுவா? அதை நான் ரெடின்னு சொல்லிட்டேனே. கியூல ஆள் நிக்கிறாங்களான்னு கேளு. நான் என் கையால சுளுக்கு எடுத்து விடுறேன். என் கையால சுளுக்கு எடுத்தா எப்படி இருக்கும்னு உனக்கு தான் தெரியும்ல. நீ சொல்லி அட்வர்டைஸ் பண்ணி எல்லாரையும் வரவை. நான் சுளுக்கு எடுத்து விடுறேன். சார்,
என்ன சார் ரொம்ப வாய் பேசுறீங்க? இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் வாய் என்கிட்ட வச்சுக்க கூடாது சொல்லிட்டேன். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளுங்க. தேவையில்லாம நீங்களா எதுவும் பேசாதீங்க. சுளுக்கு எடுப்பாராமா சுளுக்கு. விடுங்க சார். என்ன இப்ப நீங்க விடுறீங்களா இல்ல நானா விட்டு போவா? அப்பா கோவத்தை பாரு, கண்ணெல்லாம் பெருசு பெருசாக்கி கோவப்படுறாளே. சும்மா பேச்சுக்கு சொன்னதுக்கு இவ்வளவு கோவமாடி? என்ன சார் சுளுக்கு எடுப்பாராமே சுளுக்கு? நீங்க எடுத்து பாருங்க, எனக்கும் சுளுக்கு எடுக்க தெரியும். உங்களுக்கு நான் எப்படி எடுப்பேன்னு எடுத்து வேணா காட்டட்டுமா? ரொம்ப பேசுறாளே குல்ஃபி, லைட்டா விட்டு பாப்போமா? விட்டுடுவோம். ஏய், குல்ஃபி, என் என்ன கதை? கவலைகளை புதைக்கணும், நீ மூச்சு விடும் நெருப்புல என் மோகங்களை எரிக்கணும். தில்லாலங்கடியோ ஏத்தில் குளிரது குளிரது இருவுயிர் குளிரது காதல் உறவாடி நகருது அடி குல்ஃபி, நீ விழுந்து பத்தாதுன்னு என்னையும் சேர்த்து விழ வைக்கிறான். இங்க பாரு, இப்ப நடந்ததுக்கு என் பேர்ல எந்த தப்பும் கிடையாது. எல்லாம் உன்னாலதான் வந்தது சொல்லிட்டேன். சார் என்ன வேணும் சார் வந்தது? நான் எதுவும் பண்ணல, நீங்க தான் என்ன விட்டுட்டீங்க. நான் கீழே விழ போனேன், அதனால உங்களையும் சேர்த்து இழுத்தேனே. நான் ஒன்றும் வேணும்லாம் பண்ணல. இப்ப நடந்ததுக்கு நீங்க தான் காரணம், நான் ஒன்றும் கிடையாது. ஏய், என்னடி இப்ப நடந்ததுக்கு நான் பொறுப்பு கிடையாது, நீ தான் காரணம் சொல்லிட்டேன். சார் நான் ஒன்றும் பொறுப்பு கிடையாது, நீங்க தான் பொறுப்பு. சரி, தெரியாம கொடுத்ததுக்கு நான் தான் பொறுப்பு. இப்ப நீ தெரிஞ்ச என் கண்ணத்துல கை வச்சிட்டு இருக்கேன், இதுக்கு யாரடி பொறுப்பு? அது அது கை எடுக்க வேண்டாம், நானே தூக்கி விடுறேன். கனிஞ்சிருக்கு, நேரம் நல்லா அமைஞ்சிருக்கு. தப்பு தண்டா பண்ண சொன்னா தண்டால் செய்த உடம்பு இருக்கு. உன் பழுத்த மார்பு பார்க்கையில் என் ஒழுக்கம் என்பது பறக்குது. கொஞ்சம் பொழுது சாயும் வேளையில் நான் பொம்பளை என்பதை மறக்குது. தில்லாலங்கடியோ ஏத்தில்லாலங்கடியோ நேரமில்லைய வாலிபம் ஊருக்கு தங்கவில்லை. பக்கமும் யாருமில்லை, இங்க வெக்கமும் துக்கமும் தேவையில்லை. நிறுத்தி அணைச்சி போடுங்க வல்லவனே நல்லவனே, கட்டிலில் 1000 கட்டளை இட்டவனே. ஹாய் டியர், ஹாப்பி சண்டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டேப்பா. நம்ம சப்ஸ்கிரைபர் சௌந்தர்யா சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சௌந்தர்யா சிஸ்டர். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சௌந்தர்யா டியர். சௌந்தர்யா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சன் பிரகாஷ் ராஜ், ஏஜ் 19, அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரகாஷ் ராஜ் ப்ரோ. விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பிரகாஷ் ராஜ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சாரா சிஸ்டர், அவங்களுடைய அப்பா, அதாவது நம்ம அப்பா அன்பு செல்லியன் அப்பாக்கு இன்னைக்கு 60வது பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அன்பு செல்லியன் அப்பா. விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அன்பு செல்லியனப்பா. அன்பு செல்லியன் அப்பா, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணும்ப்பா. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா வேணும்ப்பா. நீங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஹாய் நர்மதா டியர். ஹாய் நர்மதா சிஸ்டர். ஹாய் கீர்த்தி டியர். ஹாய் கீர்த்தி சிஸ்டர். ஓகே டியர், இன்னைக்கு வீடியோ வந்து என்னால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக எடுக்க முடியல, ஏன்னா வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஓரளவுக்கு. நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமா டியர், இன்னைக்கு என்னால் வீடியோ போட முடியாத சுச்சுவேஷன். திடீர்னு வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க. சரி இருந்தாலும் நம்ம இப்போ சொல்லிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் அப்படி எப்படி எடுத்திருக்கேன். எதனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே டியர். ஆமாப்பா, அதனால இன்னைக்கு வீடியோ லேட்டாக வந்திருக்கு. கோச்சிக்காதீங்க, என்னடா சீக்கிரம் போடுன்னு சொல்லி லேட்டாகவே போடுறாங்களேன்னுட்டு. நான் அவங்களையும் பார்க்கணும், வீட்டில் வேலைகளையும் பார்க்கணும், அப்புறம் வீடியோஸும் பார்க்கணுமா. ஸோ இப்படி மூணுத்தையும் கலந்து பார்த்து போடுறதுக்குள்ள கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சாரி டியர். ஆமா டியர், அதனால இன்னைக்கு என்னால ப்ரோமோ போட முடியல. என்ன ப்ரோமோ எடுக்கல, ப்ரோமோ எடுத்திருந்தாலும் போட்டிருப்பேன். இன்னைக்கு ப்ரோமோ கொடுக்க முடியல, நான் இன்னைக்கு ப்ரோமோ மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஓகேவா? ஓகே டியர், வீடியோ பாருங்க, எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்புறம் அந்த லைக்கும் சப்ஸ்கிரைபும் கொஞ்சம் பண்ணிடுங்கப்பா. நடுவில் பண்ணிட்டே இருந்தீங்க, அப்புறம் பார்த்தா கொஞ்சம் விட்டுட்டீங்க. விட்டுறாதீங்க, அந்த லைக் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும்பா. கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணிடுங்க. ஆமா டியர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே டியர், ஹாப்பி சண்டே, பை. பை டியர்.